ஸோ இந்த மாதிரி பைபிள் டைரெக்டாக ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு சொல்லாத அந்த டைமில் எப்படி நம்ம அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம்? ஏதாவது ஒரு உதாரணம்? இப்போ ஹேர் கட் பற்றி எடுப்போமே. ரொம்ப அழகான ஒரு கேள்வி, நல்ல ஒரு உதாரணத்தின்னு சொன்னீங்க. நான் என்ன நோக்கத்தோடு கூட இந்த ட்ரெஸ் பண்ணுறேன், மற்றவங்க பார்க்கணுன்றதோ, மற்றவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதோ, மற்றவங்க பார்த்துட்டு ரசிக்கணும். இஃப் அ சைல்ட் இஸ் லைக் ஸ்டம்பிளிங் பிகாஸ் ஆஃப் யூ, நீ அதுக்கு பதிலாக உன் தலையில் ஒரு இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில், அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நம்ம இடரலன்னு சொல்ல முடியாது, இது தப்பு அதுதான் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயத்தில் பைபிள் ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த விஷயம் இது தப்பு, இது சரி, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயத்தில் கிளியராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம டைம்ஸில் இருக்கிற நிறைய காரியங்களுக்கு பைபிள் கிளியராக, அந்த கிளியரானா எக்ஸாக்டாக அதுக்கு டைரெக்டாக பேசுகிற மாதிரி, ஆமாம் டைரெக்டாக அதுக்கு பேசுகிற மாதிரி என்ன இல்லை, வசனம் இல்லை. ஸோ நிறைய காரியங்கள் இந்த மாதிரி இருக்குது. நிறைய அந்த மாதிரி இருக்கிற காரியங்களில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பைபிள் டைரெக்டாக ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு சொல்லாத அந்த டைமில் எப்படி நம்ம அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம்? ஏதாவது ஒரு உதாரணம்? ஓகே, எக்ஸாம்பிள் ஏன்னு கேட்டால் எல்லாவற்றுக்கும் வேதத்தில் விடை இருக்குது. ஓகே, இதுக்கு விடை இல்லைன்ட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் எல்லாவற்றுக்கும் வேதம் ஒரு விடையாய் இருக்கிறது. ஓகே பஸ். அப்போது ஏதாவது ஒரு விஷயம், இந்த காரியத்துக்கு வேதத்தில் விடை இருக்கா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலான்னா, நான் ஆக்சுவலாக எழுதி வச்சுருந்தேன் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ ஹேர் கட் பற்றி எடுத்துப்போமே. இப்போ பைபிளில் நமக்கு லிட்ரலாக இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணோம், அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணோன்னு இல்லை. லிவிட்டிகஸில் வேணால் நமக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தது அது இருக்கும். ஆனால் ஐ ஆம் அண்டர் தி இம்ப்ரெஷன் தட் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர் நமக்கு அந்த கவர்னண்ட்டை மாற்றின பிறகு ஐ திங்க் தோஸ் ஓல்ட் லாஸ் வேர் லைக் டன் அவே வித். இப்போ நான் ஒரு பெரிய டிபேட் சர்ச்சில் நிறைய பேர் இதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இதுதான் வெட்டணுமா அதுதான் வெட்டணுமான்ட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸில் இப்போ ஹேர் கட்டே வச்சு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி இந்த ஹேர் கட் சரி, இந்த ஹேர் கட் தப்புன்ட்டு நமக்கு பைபிளில் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை எப்படி நம்ம யோசிக்கலாம் பைபிளில்? ரொம்ப அழகான ஒரு கேள்வி, நல்ல ஒரு உதாரணத்தின்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலைமுடி இருக்கு இல்லையா, அலங்கரிப்பை பற்றி வசனம் இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது. அதில் இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் சொட்டை என்ன, ஆமாம் ஃபுட்பால் கிரவுண்டு போல் இங்கே இருக்கும், ஆமாம் இங்கே ஓரத்தில் எல்லாம் முடி இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபுட்பால் கிரவுண்டு போல் சைடில் எல்லாம் வச்சுட்டு சென்டரில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, கூரா வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தனுடைய தலையை பார்த்தேன். அந்த தலையை பார்த்தீங்கன்னா தலையில் பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி, இங்கே படம் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் நேரடியாக பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த ஏர் கட்டிங் இருந்தது. அதை பார்த்தோன்னே உண்மையாகவே பாம்பு தான் தலையில் இருக்குன்ற மாதிரி. அது ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், அதன் பிறகு வளர்ச்சி வந்த பிறகு அதை மூடிடும். இப்போ அப்படியெல்லாம் செய்கிற அப்படின்னு சொன்னால் வசனம் என்ன சொல்லுது, சிம்பிளாக நீ ஒரு காரியத்தை செய்கிறனா அது மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ட்ரெஸ் கோடாக இருக்கலாம், ஹேர் கட்டிங்காக இருக்கலாம், இந்த மேக்கப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுது, சிம்பிளாக ஒரே வேர்டு, மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கிறத நீ என்ன பண்ணாத, செய்யாத. எல்லாத்தையும் நம்ம இடரலன்னு சொல்ல முடியாது, இது தப்பு அதுதான் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலை ஓரம் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் பார்த்தா தலை பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் தலை சீவரானோ இல்லையோ, அவன் வெட்டி இருக்க அந்த ஸ்டைலை பார்த்தா 4 நாளைக்கு சீப்பு கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொன்று என்னன்னு கேட்டால், நான் பார்க்குற கண்ணோக்கம் இருக்கு பாரு. இப்போது நான் உங்களை பார்க்குறேன், இப்போ என்னை பார்த்தா பரவாயில்ல தம்பி சாம் அழகாக முடி வெட்டி இருக்காரு, ஒரு டீசெண்டாக இருக்குது, இந்த வாலிப பிராயத்தில் மற்றவங்கள போல் இல்லாமல் அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்தில் நான் யோசிக்கலாம். ஒருவேளை சாமுக்கே கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்படி அழகாக கட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமே கட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். நான் அதை சாம் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல வரல. என் பார்வை நீங்கள் வச்சிருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. உங்கள் மனசாட்சிக்கு தெரியணும் நான் செய்கிற காரியம் சரியா தவறா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யும்போது அதற்குரிய ஒரு வெகுமதியை கர்த்தர் தான் உங்களுக்கு
தருவார். ஸோ நான் வந்து இந்த ஹேர் கட் நான் வந்து இது இப்போ இல்லை, இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக நான் கொஞ்சம் எப்படி எனக்கும் வந்து டேடிக்கும் வந்து சில டைம் வந்து ஆர்கியூமெண்ட் ஆயிருக்கு இதை பற்றி. ஆர்கியூமெண்ட்னா அவர் ஒன்று சொல்லுவார், எனக்கு அது பிடிக்காது. ஆனால் நான் வந்து அவர் சொல்கிறத செய்யாமல் நான் வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு வந்துடும். அவர் வந்து நான் சொன்னால் கூட நீ செய்யாமல், நான் கேட்காம நீ செய்கிற, நீ எப்படின்னா போன்ட்டு விட்டுருவார். விட்டுட்டு அவர் கோவமாக இருப்பார். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ வந்து நான் வந்து ஏன் இதை சும்மா வந்து நோண்டிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த ஹேர் கட்லாம் சொன்னோம்ல, நம்ம இங்கே எடுத்துட்டு இங்கே வைக்கிறது பேர் வந்து ஃபேடுன்னு சொல்லுவாங்க. ஃபேட்னா இங்கேருந்து இங்கே இல்லாமல் இருக்கும், அப்படியே மேலே போக 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 வந்துடும். அதை ஃபேடுன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் ரீசன், என்னுடைய பர்சனல் ரீசன், நான் இதுதான் எல்லாரும் பண்ணணும்னு சொல்ல, நான் ஏன் அந்த மாதிரி வெட்டுறது இல்லைன்னா, எங்கள் டேடிக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது. நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன். அதனால நான் அப்படி வெட்ட மாட்டேன். அது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன். நான் அதனால வெட்டுறதில்ல. இப்போ இதையே வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அதான் வசனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடரல் உண்டாக்குறத நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் அப்படி வெட்டுறது டேடிக்கு இந்த இடரலாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் அப்பாவுக்கு இடரல், அதனால நான் என்ன செய்யலை. அதே போல தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒன்று அவங்களுக்கு இடரலாக இருக்கா, அதை நீ செய்யாத. அது தலைமுடியாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு நாம் இருக்கணும். லைக் இதே மாதிரி தான். ஏன்னா வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன ஆயிரும்னா, நம்ம இந்த ஹேர் கட்லாம் வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நார்ம் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது புதுசாக, இது ஸ்டார்டிங்கில் புதுசாக பண்ண ஆரம்பிச்சும் போது நிறைய பேர் வந்து திட்டுவாங்க, இது என்ன இது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ போக போக வந்து நார்மலாக அவங்க எல்லாம் அப்படி தான் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து நம்ம ஃபேஷனுக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சு. முதல்லலாம் வந்து நம்ம சர்ச்லலாம் இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு வர மாதிரி டிஷர்ட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டையும் இல்லை ஹாஃப் பேண்ட்டையும் சப்பலும் எல்லாம் போட்டு வர மாட்டாங்க சர்ச்சில் முன்னெல்லாம். நீங்கள் எங்களை மாதிரி இருக்கும்போதெல்லாம் போட்டு போக மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அது நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது கூட சொல்லாமே. இப்போது 2018க்கு முன்னாடி எல்லாம் செல்ஃபோனை யாரும் என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு கொண்டு வரக்கூடாது, செல்ஃபோனில் இந்த நெட் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், கொரோனா டைமில் கட்டாயம் ஆன்லைன் சர்வீஸ்ன்னு வந்துடுச்சு. ஆன்லைன் ஸ்கூல், அந்த கிளாஸஸ் அப்படின்னு எல்லாம் வந்து அவசியம் எல்லாருமே என்ன செய்ய வேண்டியதாகிடுச்சு, செல்ஃபோன். இப்போ யாராவது ஃபோன் எடுத்துகிட்டு வராதிங்க, நெட் யூஸ் பண்ண சொல்ல முடியாது. அது என்னாச்சுன்னு கேட்டால் நார்மல். சில நேரங்களில் ஆரம்பத்தில் இடரல் தவறுன்னு சொல்கிற சில காரியங்கள் போக போக அது நார்மலாக அப்படி வந்து சேர்ந்துருதுங்க. ஸோ அதுதான் இப்போ அவங்க இப்போ நம்ம ஒருத்தர் ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது போக போக வந்து இப்போ சொல்கிறீங்க, போக போக எல்லாரும் இப்போ ஏன் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கி இப்போ நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆன பிறகு நமக்கு புரிஞ்சிருது ஏன் அதை பண்ணுறதில்ல, பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் சின்ன பசங்களுக்கு நம்ம அப்படி சொன்ன உடனே அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாயிரும். ஆமாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு சின்ன பையன் ஹேர் கட் பண்ணுறான்னா, ஹேர் கட் பண்ணிட்டு போனான்னா, நல்லா பண்ணிட்டு போனான்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படி இப்படின்னுவாங்க. ஸோ வந்து அவனுக்கும் வந்து நல்லா இருக்குதுன்றாங்க. நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே வந்து கொஞ்சம் தமாஷா இருக்கிறது ஏதாவது பண்ணிட்டு போனான்னா அவனை வச்சு செஞ்சிருவாங்க. ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் கேலி பரியாசம் பண்ணி அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். ஸ்கூல் காலேஜஸ்ல ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து கிளியரா இல்லாத, இப்போ அதை திரும்ப அந்த மெயின் பாயிண்ட்டுக்கே போவோம். ஸோ இது வந்து சரியா தப்பான்ட்டு நமக்கு வந்து பைபிளில் எக்ஸாக்டாக இல்லை, இந்த மாதிரி ஹேர் கட் வெட்டணும், அந்த மாதிரி ஹேர் கட் வெட்டக்கூடாது. ஸோ ஐ திங்க் இட் கோஸ் பேக் டு தட் இன்டென்ட். நீ எதுக்காக வெட்டுறாத? நீ இப்போ நான் ஒரு ஹேர் கட் வெட்டுறேன்னா, இப்போ பெரியவங்களுக்கு வச்சுப்போமே, இப்போ வந்து இப்போ ஜிம்முக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போய் பாடி பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர பாடி பில்டர் மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் பாடி பில்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு பனியன் மாதிரி ஒரு டிஷர்ட்டையும் ஒரு ஹாஃப் பேண்ட்டையும் போட்டு போகிறேன்னா, நான் அந்த போட்டுட்டு நான் போனால் என்னை 4 பேர் பார்ப்பாங்க, 4 பொண்ணுங்க என்னை திரும்பி பார்ப்பாங்க. இதுக்காக போட்டு போனோன்னா அந்த இன்டென்ட் அந்த தப்பாக இருந்துச்சுன்னா அப்போ தப்பாயிரும். கரெக்ட்.
ஆனால் அதே டைமில் இப்போ வந்து நான் இப்போது பீச்சுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பீச்சில் வந்து தண்ணியில் விளையாடுவாங்க. இப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போகிறோம். அப்போ வந்து அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டையோ இல்லை ஒரு ஷார்ட்ஸையோ போட்டுட்டு போகும்போது இப்போ எதுக்காக போட்டு போகிறோம் அதை? இப்போ நம்ம ஃபுல் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட்டு, ஃபார்மல் பேண்ட்டு நம்ம வெளில போகிறதெல்லாம் போட்டு போனால் தண்ணியில் விளையாட முடியாது, பீச்லேயும் விளையாட முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து ஐ திங்க் இட்ஸ் அப்ரோப்ரியேட். ஸோ ஐ திங்க் இட் கோஸ் பேக் டு தட் இன்டென்ட். நீ எதுக்காக பண்ணுற, யாரை ப்ளீஸ் பண்ணணும்னு பண்ணுற, அந்த நோக்கம், அந்த உள்ளான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யுவர் இன்டென்ட் இஸ் பேட், ஐ திங்க் தென் இட் பிகம்ஸ் பேட். கரெக்ட், உண்மைதான். அதாவது என்ன நோக்கம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது நான் என்ன நோக்கத்தோடு கூட இந்த ட்ரெஸ் பண்ணுறேன், மற்றவங்க பார்க்கணுன்றதோ, மற்றவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதோ, மற்றவங்க பார்த்துட்டு ரசிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு கூட போடுறேன்னா, இல்லை எனக்கு தேவையானது இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போட்டு போடுறேன். அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த காரியங்கள் கூட மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. லூக் 11:46 நினைக்கிறேன். உன்னால ஒருத்தன் வந்து ஸ்டம்பிள் ஆகிறானா, நீ அதுக்கு பதிலாக வந்து ஏசப்பா தான் சொல்லுவார் நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் உன்னார ஒரு இஃப் அ சைல்ட் இஸ் லைக் ஸ்டம்பிளிங் பிகாஸ் ஆஃப் யூ, நீ அதுக்கு பதிலாக உன் தலையில ஒரு ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல, அப்ப என்ன அர்த்தம், நம்மால யாரும் இடரல் அடையக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருக்குது. அது ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டா. அப்படி இடர்கள் உண்டாக்குனா உன் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது நலமாயிருக்கும். அப்போ அந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன, நம்ம யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, இடரெல்லாம் இருக்கக்கூடாது, அப்ரோப்ரியேட்டாக இருக்கணும் எந்த இடத்துலையும். ஆமாம். இப்போது இடரல் எல்லாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் ஆபத்து, மற்றவனே இடரில் அடைஞ்சு பாவம் செய்யறதுக்கு வழியை நாம அங்கே தூண்டி விடுறோம். அதனால தான் அப்பேற்பட்டவன் கழுத்தில் என்ன செய்யணும், கல்லை கட்டி கடலில். சிலர் சொல்லுவாங்க, உன்னை எல்லாம் கல்லை கட்டி கடலில் போடணும்டா அப்படின்வாங்க. அது எங்கேருந்து வந்தது, பைபிள்ல இருந்து வந்தது தான். அப்போது ஒருத்தன் அநியாயம் பண்ணிட்டா உன்னை எல்லாம் கல்லை கட்டி கடலில் போடணும் அப்படின்வாங்க. அப்போது இது உலகத்துக்குமே பொருந்தும். உலகமும் சொல்லுது, இப்படி தப்பு பண்ணுறவன எங்கே போடு, கடலில் போடு. அதனால நம்ம யாருக்குமே இடர்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, as long as like நம்மளால இன்னொருத்தர் வந்து பாவம் செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் உண்டாக்குறோன்ற அந்த டெரிட்டரிக்குள்ள போகாத வரைக்கும் we are safe. ஆமா. Appropriation, we have to be like moderation and appropriation. We have to be appropriate, like dress appropriately, behave appropriately to the environment and like to the position that we hold.